விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஜெய் பீம், அல்லாஹு அக்பர். இது எங்களுடைய தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய முழக்கம். இதுதான் ஒரு சமத்துவ முழக்கம். இப்போ மரியாதைக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நம்முடைய சூர்யா அவர்கள் நிறையா சொன்னார். அதுக்கு திமுக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் பதில் சொல்வார். என்னென்ன இப்படி நான் சில விடயங்களை நான் சொல்கிறேன். நான் இல்லை, அவருக்கு சொல்கிறது நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா அப்புறம் அவர் எங்கே சொல்ல போகிறாரு? அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும்ல. நான் என்னுடைய வியூவில் நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல. சரி, ஓகே தம்பி, இருங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், கொஞ்சம் இருங்க. சரி, ஓகே இருங்க. நான் எல்லாரும் வாழ்க. அதே போல் இன்றைக்கு பீகாரில் வாக்காளர்கள் திருத்த சட்டம். அந்த சட்டத்தில் இன்றைக்கி 50 லட்சம் பேர் ஒன்றுமே அவர்கள் எதுவுமே இல்லாமல் அவர்களுடைய வாக்கு உரிமையை ரத்து செய்திருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், எல்லோருக்கும் ஒரு வாக்கு, அந்த வாக்கு ஒவ்வொரு வாக்கும் ஒரே மதிப்பு என்றார். ஆனால் இன்று வாக்காளர்களை மதிப்பில்லாமல் செய்கின்ற, தனக்கு யார் வாக்களிக்க விரும்பவில்லையோ, யார் வாக்களிக்கவில்லையோ அவருடைய வாக்குகளை ரத்து செய்கின்ற மிக மோசமான ஒரு சூழல் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பீகாரை சேர்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாக்காளர்களாக மாற்றி அவர்களை அவர்கள் மூலமாக வெல்லுவதற்காக அல்லது வாக்குகளை பெறுவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள். இது முழுக்க அந்தந்த மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதை துணிச்சலாக அதை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் இன்றைக்கு வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி பீகாரை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. அப்போ இன்றைக்கி அவன் பூரா நிற்கிறான் ரேஷன் கடையில், நமக்கு அரிசி இல்லை. இந்த வேலை யார் செய்கிறது? பாரதிய ஜனதா கட்சி. அப்போ இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இங்கே வாழ்ந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க நம்ம ஊரில் ரேஷன் வாங்கி சாப்பிடக்கூடாதா? இல்லை, கரெக்ட், இது சாப்பிடலாம். இப்போ நாம பாம்பே போனால் நமக்கு அங்கே ரேஷன் தர மாட்டாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். இங்கே இருங்க. அந்தந்த மாநிலங்களில் ரேஷன் கார்டு இருக்குது, அந்தந்த கடைகள் இருக்குது. இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வாக்காளர்களாக சேர்ப்பது என்பதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இங்கே வாக்காளர்களை சேர்த்து நீங்கள் அவர்களுக்கு குடியுரிமை பெற வைத்து, அப்போ எதுக்காக பாரதிய ஜனதா கட்சி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு இருங்க, எதுக்காக வாக்காளர்கள் திருத்தத்தை இங்கே மாற்றுறாங்க? அங்கே குடியுரிமை இல்லை கேட்குறேன், குடியுரிமை திருத்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தார்கள்? வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கின்ற 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க. இவர்கள் இந்துக்காக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, எந்த அடிப்படையில் அதை கொண்டு வந்தாங்க? உங்களுக்கு இந்தியாவிலிருந்து வெளியில் வர்றவங்களுக்கு மட்டும் குடியுரிமை திருத்த சட்டம். ஏங்க நாங்கள் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த நாங்கள் கொண்டு வர முடியாதா? ஏன் நீங்கள் இல்லை என்ன எதுக்காக சொல்கிறோம்னா, நீங்கள் எதற்காக குடியுரிமை இங்கே பெற முடியும்னு கேட்குறேன். எதற்காக குடியுரிமை நீங்கள் இங்கே வைக்கிறீங்க? ரெண்டுக்கும் ஒன்று தான். நீங்கள் இங்கே ரேஷன் கார்டு வாங்கியாச்சுன்னா இங்கே குடியுரிமை தான். அது பீகார்காரங்களை நீங்கள் இங்கே நீங்கள் ரேஷன் அட்டை வாங்கி அவர்கள் இங்கே வாழலாம் அப்படின்னா, ஏன் எங்கள் உறவுகள் இங்கே வாழக்கூடாதா? அதை மட்டும் எப்படி அந்த கோணத்தில் நம்ம சொல்கிறோம். இவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத. நான் சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன். நான் எங்களுடைய தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் அதானியினுடைய முந்த்ரா துறைமுகத்தில் ஹெராயின் போதைப் பொருட்கள் கடத்தல் இருக்குது, இது குறித்து நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாரு நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அப்போ அன்னைக்கு அவர் அந்த அன்னைக்கு இருந்த அமைச்சர் நித்யானந்த ராய் அவர் சொல்கிறாரு, மொத்தம் 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எது இந்தியா முழுக்க போதைப் பொருட்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது குறித்து நாடாளுமன்றத்தில் நான் சொல்லலை, நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய அமைச்சர் நித்யானந்த ராய் பதில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2020 2024 காலகட்டத்தில் துறைமுகங்களில் போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக மொத்தம் 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதில் 9 வழக்குகளில் தலா 8 வழக்குகளோடு குஜராத்தும் மகாராஷ்டிரத்தில் முதலிடமும் பிடித்திருக்கு. நான் கேட்குறேன், போதைப் பொருட்கள் பற்றி பேசுறதுக்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நான் கேட்குறேன். அதானி துறைமுகத்தில் முந்த்ரா துறைமுகத்திலிருந்து நீங்கள் போதைப் பொருட்களை கொண்டு இங்கே விற்கிறீங்க முழுமையா. இருங்க போதை கஞ்சா வியாபாரம் செய்கிறார்கள், முழுக்க கஞ்சா வியாபாரம் செய்கிறாங்க. இதை நான் சொல்லலை, நித்யானந்த ராய் சொல்கிறாரு. ஒரே ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி துறைமுகத்தில் பிடிபட்டிருக்கு. அப்போ இந்த பின்னணியில் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி
இது ஆட்சியின் பேரில் வந்து முழுக்க இந்த கஞ்சா வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்றால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கிறதா? இவர்கள் அதை பற்றி பேச முடியுமா? அண்ணே சாரி, what is this? அண்ணே உட்காருங்க. இல்ல விடுதலை சிறுத்தைகள் அண்ணே உட்காருங்க. சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க. இங்க பேசுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். அண்ணா what is this? ஹலோ பிரதர், வண்டி ஏய் ஹலோ, என்ன பண்றீங்க பிரதர்? என்ன பண்றீங்க? ஹலோ பிரதர், கேக்குதா? என்ன நினைச்சிட்டு இருக்கு? சாரி அவர் இருங்க. யார் செய்தாலும் தவறு. அண்ணே அவர் இறக்குங்க. அண்ணே அவர் இறங்க சொல்லுங்க. உட்காருங்க. என்ன இது? மறுபடியும் முதல்ல இருந்து சாரி. அண்ணே இருங்க. நான் பாத்துக்கிறேன். அண்ணே யார் கொஞ்சம் எனக்காக. ஆமாண்ணே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணே நீங்க சேரை தூக்கி அடிச்சீங்க, ரொம்ப தவறுண்ணே. போய் உட்காருங்க. சேரை யார் தூக்கி போட்டாங்களோ சேரை திருப்பி போடுங்க, உட்காருங்க. தம்பி, நம்ம விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. நானும் வன்னியர் சன்னாவும் பல விவாதங்கள்ல சண்டை போட்டிருக்கோம். ஆனா நல்ல நண்பர்கள். உட்காருங்க. இன்னும் 4 பேர் பேச வேண்டியது இருக்கு இல்லையா? உட்காருங்க. எதை நம்பி இந்த மாதிரி மக்கள் முன்னால் விவாதம் நடத்துறோம் தெரியுமா? எல்லாரும் அவரவருடைய தம்பிகளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்கள் விவாதம் நடத்துறோம். சரியா? அண்ணே உட்காருங்க. நான் எல்லாரையும் சேர்த்து தானே சொல்றேன். உட்காருங்க அண்ணே, உட்காருங்க. இந்த மேடை எல்லாருக்கும் ஆனது. சரியா? எல்லாரும் எல்லார் கருத்தையும் சொல்லுவார்கள். எல்லா கருத்தையும் அமைதியா கேட்கறது, கை தட்டுறதுக்கு தான் நாம வந்திருக்கோம். நான் இந்த சேரை தூக்குற மாதிரியான கலாச்சாரத்தை எல்லாம் தந்தி தொலைக்காட்சியும் இந்த மக்கள் மன்றமும் ஒரு நாளும் ஏற்காது. யார் செய்தாலும் ஏற்காது. சரியா? புரிஞ்சுக்கோங்க. யார் செய்தாலும் ஏற்காதுன்னு சொல்லியாச்சு. திரும்ப பேசக்கூடாது. சரியா? அண்ணன் பேசுவாரு, நம்ம கேட்க போறோம். இன்னும் 4 பேர் பேச போறாங்க, கேட்க போறோம், அவர்களை ஆதரிக்க போறோம், அமைதியா கைத்தட்ட போறோம், சந்தோஷமா இங்கேருந்து வெளியே போறோம். ரைட்? தேவையில்லாத இந்த மாதிரி சச்சரவுகளுக்காக நாங்கள் மக்கள் மன்றம் நடத்துறது இல்லை. ரைட்? உங்களுடைய உங்களுடைய கோஆப்ரேஷனை நான் அன்போடு எதிர்பார்க்குறேன். நம்முடைய சூர்யா அவர்கள் சொல்கிறாரு, மது உற்பத்தி இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக ஓடுது, டாஸ்மாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி நம்முடைய மரியாதைக்குரிய உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யார், யோகி ஆதித்யநாத் அவர்கள், அவர் வெளிப்படையாக மாநாடு நடத்துகிறாரு. என்ன மாநாடு? வெளிப்படையான மாநாடு, மதுபான உற்பத்தியாளர்கள் மாநாடு. அந்த மாநாட்டில் இவர் சொல்கிறாரு, அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு, வெளிப்படையான செய்தி தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2024 2025 உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் மது விற்பனையில் வருவாய் 52 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கு. அவர் சொன்ன தகவல். இப்போ அதை டார்கெட் பண்ணுறோம், கூடுதலாக நாங்கள் பண்ணுறோம். இந்தியா முழுக்க இருக்கின்ற மது விற்பனை செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் இங்கே வாங்க. யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசனுடைய இன்றைய முதலமைச்சர் யோகி வெளிப்படையாக மது விற்பனை செய்யக்கூடியவர்களை வாங்க, நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படின்னா மது விற்பனை குறித்து பாஜக பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்காங்க? தமிழ்நாட்டில் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறது யாருடைய ஆட்சி, யார் கூட்டணி இருக்கீங்க? அங்கே உங்களால் மூட முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக சொல்கின்றோம், இந்தியா முழுக்க மது விற்பனை கூடாது, கடைகளை மூடு அப்படின்னு மது ஒழிப்புக்கான மாநாடு நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கி நாங்கள் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஏன் வெளிப்படையாக அதை கொண்டு வர்றீங்க? அப்புறம் கல்வி படின்றாராம். இவங்க சொல்கிறாங்க படின்னா
நீட் எது கொண்டு வந்தீங்க? எங்கள் பிள்ளைங்க ஓபி, அதாவது பார்ப்பனர் அல்லாதவர் வந்து யாரும் வந்து வெளிப்படையாக வந்து மருத்துவம் படிச்சிடக்கூடாது. ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடாது, மருத்துவம் படிக்கக்கூடாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவம் படிக்கக்கூடாது. இதற்காகத்தான் அவர்கள் நீட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் இவங்க படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இன்றைக்கி வந்து படின்றாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எல்லாருக்கும் வந்து கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இவங்க கல்வியை மறுக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கான நிதி 2152 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இந்த நிதியை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? தர்மேந்திர பிரதான் அமைச்சர், அவருடைய அமைச்சர் வெளிப்படையாக பிளாக்மெயில் பண்ணுறாரு. இவங்க கல்வியை பற்றி படிப்பை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது இவங்களுக்கு வந்து யோக்கியதை இருக்கா? முழுக்க வெறுப்பரசியல். கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பரசியல், முஸ்லீம்கள் மீது வெறுப்பரசியல், தலித்துகள் மீது வெறுப்பரசியல், மாட்டுக்கறி வச்சிருந்ததாக சொல்லி அடித்து படுகொலை செய்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குறோம்னா, இந்த தேர்தலை 2026 தேர்தல் என்பது மதச்சார்பற்றவர்கள் ஒரு பக்கம், மதச்சார்புடையவர்கள் மத வெறியர்கள் ஒரு பக்கம். திமுக அரசு மதச்சார்பற்ற கூட்டணி. இந்த கூட்டணி வெளிப்படையாக இந்த கூட்டணியின் அடிப்படையில் தான் 2026 தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம். மதச்சார்பின்மையை பாதுகாப்பது தான் முதல் இலக்கு. இதுதான் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போர், மத வெறியர்கள் இவர்களுக்கான இந்த தேர்தலில் இந்த போட்டி தான் நடக்கும். இந்த தேர்தலில் கட்டாயம் மதச்சார்பின்மையை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் வெல்வார்கள். மதவெறியர்கள் இந்துத்துவத்தை, சனாதனத்தை முன்வைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்கக்கூடியவர்களுடைய முயற்சி படுதோல்வியில் அடையும். இந்தியா முழுக்க அந்த தோல்வியை சந்திப்பார்கள் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.